கப்பல் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்தை சேர்ந்துடும். இன்னைக்கு மத்தியானம் நடக்க போற ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருங்க. ஷார்ப்பா 4 மணிக்கு அடுத்த ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த வாட்டி அந்த சக்தி எடுக்குதா சந்தோஷம். ஓகே எவரிபடி, புது நாள் புது சந்தர்ப்பம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யார் இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க? ஏன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற மொத்த ஆளும் இந்த தட்டுல இருக்கிற மொத்தத்தையும் சாப்பிட்டாகணும். நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியிலயும் உங்க ஃபேமிலி தோத்துக்கிட்டு வரும். அதனால அதை நினைச்சுக்கிட்டு போட்டியில இறங்குங்க. நாம எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த ஜாடியை வாங்கி ஆகணும். என்கிட்ட சொல்லாத, அது இந்த குண்டங்கிட்ட சொல்லு. அந்த ஃபிளாஷ் ஸ்கிரீன் டிவி நிச்சயமா எனக்கு தான். ஐயா, கப்பல்ல வேண்டாம். கப்பல்ல போனா எனக்கு கபால மோட்சம் கிடைக்கும் ஒருத்தன் சொன்னா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சார். ஜாக்கிரதையா உட்காருங்க. எங்க ஆளுங்க உங்களை சேஃபா கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. என்கிட்ட இருந்து கொண்டு போன பொருளை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அது உங்க சீட்டு கீழே இருக்கு சார். போட் கிளம்பட்டும். பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க ஜெயிச்சதுனால உங்களுக்காக இன்னொரு போட்டியும் நான் வச்சிருக்கேன். உங்களோட பிசிக்கல் டெஸ்ட செக் பண்றதுக்காக தான் இது. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு. எல்லாரும் ரெடியா? ஓகே கோ. நான் வந்துட்டேன். வா. மறுபடியும் தப்பா சொல்லிட்டு ஜோலி. ஜெயிச்சதுனா வாட்டர் எடுக்கிறதுக்கு ஃபைல் விடுறானே. எல்லாருக்கும் அதிகம் முடிய போகுது. யார் அது? இங்க என்ன நடக்குது? என்னோட ஸ்கிரிப்ட்ல இப்படி ஒரு சீனே இல்ல சார். எல்லா இடத்தையும் நீரா மாத்துற, கடலை இந்த உலகமா மாத்துற. நமக்கு உடனடியா அங்கிள் வேணும். பீமா, நீ ஜூலியை கூட்டிட்டு போய் அங்கிளை தேடு. அதுக்குள்ள நான் இவனை சமாளிக்கிறேன். எங்களுக்கே கிராபிக்ஸா? எத்தனை பேர் வந்தாலும் நாங்க கவலையே பட மாட்டோம்டா. எத்தனை பேர் வந்தாலும் என் ஒருத்தருக்கு ஈடாகுதுடா. அங்கிள் இந்த தீவுல இல்ல. வந்துட்டா அங்கிள், வந்துட்டேன். அங்கிள் யூமா பகை பவிஷா, யூமா பகை பவிஷா,